விக்ரம் சாரும் துருவும் அந்த ஃபேஸ் ஆஃப் ஆவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த தசராவோடது அது செம்மையா இருந்துச்சு. விக்ரம் சாரும் துருவ் விக்ரம் என்ன சொன்னாங்க அத? இது வரைக்கும் இது யாருமே கேட்டதில்ல. தேங்க்ஸ் ஃபார் ஓகே. ஏன்னா இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கொரியோகிராஃபி. நான் அதை அப்படி பார்க்குறேன். ஏன்னா அந்த சேவல் சண்டை தான் அதோட கான்செப்ட். ஸோ நீங்கள் அவனோட மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேவல் சண்டையோட ஐடியாலஜி தான். இது ஆர்டிஸ்ட்கே தெரியாது. எந்த சேவல் அக்ரெசிவாக இருக்கோ அது வந்து அதோட விங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வரும். அதுதான் வந்து துருவா நம்ம பார்த்தோம். ஈஸியாக ஒரு குத்துப்பாட்டு ரீச் ஆயிடுது. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக யோசிச்சா அது யாருமே கேட்கல இது வரைக்கும். அதில் வந்து நான் டான்ஸ் ஸ்டெப் போடணும்னு நினச்சதுன்னா நான் பேர் வாங்கிட்டு போயிருப்பேன். எனக்கு இதான் ஸ்டெப் இப்படி போடுங்க ஜாலியாக ஆடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது இல்லை. நான் ஜென்ரலாக சொல்லும்போது லோக்கலாக ஆடுங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு தடவை கேட்டாங்க லோக்கல் மீன்ஸ் ஹவு டு டான்ஸ் லோக்கல் அப்படின்னாங்க. அது எதாக இருந்தாலும் ஒரு ஒரு ஃபீட்டு கீழே இறங்கிடணும், உட்காந்து இப்படி பண்ணணும்னு ஷோ தட் ரியாக்ஷன் அப்படின்னாரு. இன்னும் நாங்கள் நாக்கு அப்படி கடிச்சிட்டு பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த நாக்கு கடிக்கிறது வரல. பொதுவா தமிழ் சினிமால வந்து நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. எந்த கெட்டப் போட்டாலும் அந்த கெட்டப்புக்கு ஆப்ட் ஆகுற ஒரே மனுஷன் சூர்யா சார் தான். ஏன்னா சிங்கம் சூர்யா அந்த மீஸ் எல்லாம் வச்சுட்டு இன்ன வரைக்கும் ஏன்டா நம்ம அதை ட்ரை பண்ணுவோம்னு வருத்தப்பட்ட பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவரு. அண்ட் மெயினா உங்களுடைய இன்டர்வியூஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சொல்லியிருந்தீங்க, நான் என்னோட பெஸ்ட் ஒன்று கொடுத்துட்டேன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பெஸ்ட்டா அப்போ வந்து இப்போ கண்ணாடி பூவே இப்போ நான் கேட்கறது வந்து எப்படின்னா ஒரு இதுங்க கண்ணாடி பூவையா இருக்கட்டும். ஏன்னா எங்களுக்கு நல்லா இருக்குங்க கண்ணாடி பூவையா இருக்கட்டும். ஸோ இப்போ ரெட்ரோவில் வந்து நம்மளுடைய கனிமா சாங்க எல்லாமே நல்லா இருக்கு. அது இதுதான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆனால் நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க பெஸ்ட் அப்படின்னா நான் வந்து சினிமா விட்டு போயிடுவேன் அப்படின்னு. அது நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு தடவை வந்து ராஜசுந்தரம் மாஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, நம்பர் 1 அப்படின்னு நீ என்னைக்கு பொசிஷன் எடுக்கிறியோ அதுக்கப்புறம் நீ ஃபீல்ட் அவுட்னு நினச்சிக்கோ அப்படின்னாரு. ஏன்னா நம்பர் 1க்கு அப்புறம் நம்பர்ஸ் கிடையாது. நம்பர் 2ல இருந்தா நம்பர் 1க்கு முயற்சி பண்ணலாம். நம்பர் 1ல இருந்து எதுக்கு முயற்சி பண்ணுவீங்க? அது வந்து ஒரு பெரிய ஒரு சாச்சுரேட் ஆகக்கூடிய மொமெண்டா இருக்கும். அது சாச்சுரேட்னு இல்லை, அது ஒரு பயங்கரமான ஒரு கொடுமை. அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்பர் 1 வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மொமெண்ட் அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. நீங்க உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா தட் மீன்ஸ் யுவர் லைஃப் இஸ் போர்டு. யூ ஷுட் ஃபைட் ஃபார் சம்திங். தட் இஸ் வாட். நீங்க மூவ் பண்றதே அதுக்கு தான். நீங்க வாழ்றதே அதுக்கு தான். ஏதோ ஒன்று இல்லாம இருக்கணும், அதை தேடி நீங்க ஓடணும். அதுதான் சந்தோஷமே. எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே கிடைச்சிச்சுன்னா நம்ம சந்தோஷமா 2 நாள்ல வெறுத்துருவீங்க வாழ்க்கை. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போறது பெஸ்ட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நான் என்னைக்கு இதுக்கு வந்து டேய் சூப்பரா பண்றோம்டா, இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறோம். இதுக்கு மேல பண்றதுக்கு நிறைய இருக்கும், நிறைய பேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. நான் எனக்கு அது ஃபீல் ஆகணும். சரி, நான் எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, ஐ டோன்ட் கன்சிடர் அதர்ஸ் ஃபார் ஐ மீன் நான் அடுத்தவங்களை பார்த்து வாழக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன் அப்படின்னா என் வாழ்க்கை எனக்கு தான், அது ஒரு வாழ்க்கை தான். அதை நான் அழகாக என்ன ரசித்து நான் வாழணுன்றது தான். இன்ஃபேக்ட் நான் இன்னும் என்னோட அசிஸ்டன்ஸ் கிட்ட, என்னோட கூட ஒர்க் பண்ணுறக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், நீ வந்து ஒருத்தரை ரசிக்கலாம், அவங்கள ஃபாலோ பண்ணிடாத. ஓகே. ஏன்னா நீ உன்னை ஃபாலோ பண்ணு. நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு சான்ஸ்க்காக வர்றாங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து படத்துக்கு டைரக்டரா ஆக்டரா நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு லைனை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் வந்து ஒரு இதுலேருந்து போனார். அப்போ எல்லாம் என்ன ஆங்கரிங் போனால் ஹீரோ ஆயிடலாம். இப்போ நான் வந்து ஒரு ரியாலிட்டி போயிட்டு கொரியோகிராஃபர் ஆனேன். அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு ரியாலிட்டி போனால் கொரியோகிராஃபர் ஆகிடலாம், ரியாலிட்டி ஷோவில் போய் டான்ஸ் ஆனால் கொரியோகிராஃபர் ஆகிடலாம். இது ஒரு லைன். அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகும், நீங்க இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணி உங்களை ஃபாலோ பண்ண மறந்துடுவீங்க. உங்களோட பெஸ்ட் என்னன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை ஃபாலோ பண்ணுங்க. நானே ஒரு லேட்டர் ஸ்டேஜ்ல தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன் இன்னொருத்தரை ஃபாலோ பண்றேன், அவர் மாதிரி இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும். நான் அப்ப எங்கிட்ட என்ன இருக்குன்னு நான் என்னைக்கு புரிஞ்சணும், நம்ம எதுக்கு பிறக்கணும். ஆமா எனக்கு அப்ப ஏன்னா எல்லாத்துக்குமே ஷெரீஃப்ன்ற ஒரு கேரக்டர் தான் வேணும். அவன் ஷெரீஃப்குள்ள இருக்கிற அவனோட திறமைகள் தான் வேணும்னு தான் எதிர்பார்க்கறான். அதுதான் நியூ திங்ஸ்ன்னு அவங்க பாக்குறாங்க. அப்ப நான் அதுதான் கொடுக்கணும். நான் போய் இன்னொருத்தர் மாதிரி ஒர்க் பண்ணனா அது அவரே இருக்காரு. ஓகே, விஜய் சார் ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் இப்போ நான் வந்து விஜய் சார் மாதிரி ஆகணும், நான் வந்து இது மாதிரி ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு ட்ரை பண்றாங்க இல்லையா. ஐம் நாட் சேயிங் அவங்க கரெக்ட். அவங்க அவரை ரசிக்கலாம், அவங்கள வந்து அவங்களோட இன்புட்ஸ் எடுத்துக்கலாம். பட் டோன்ட் கோ இன் டு தட் ஃபேஸ். அதுக்குள்ள போகாதீங்க. அது அவர் தான், ஒரு ஆள் தான்.
நீங்க இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு வேற அவர் என்ன வேணா ஆகலாம், பட் அவர் ஆக முடியாது. அது வந்து அது என்னைக்கு நீங்க புரிஞ்சு அதை என்னைக்கு நீங்க தேடுறீங்களோ அன்னைக்கு நீங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் தெரியும், உங்களோட வீக் பாயிண்ட் தெரியும், அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியும். இது 3மே தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா யார் வேணாலும் இங்க இங்க வந்து இண்டஸ்ட்ரி இஸ் வெரி ஓப்பன். நீங்க வந்து சக்சஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி, அதை சஸ்டெயின் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். கரெக்ட். சக்சஸ் ஆகுது வெரி ஈஸி, ஓவர் நைட்ல நடந்துரும். எல்லாரும் நினைச்சாங்க நான் வந்து நானும் அப்படின்னு நினைச்சு தான் வந்தேன். ஒரு பாட்டு பண்ணிட்டோம்னா நான் என்னைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும், நான் பெரிய ஆள்றா அப்படின்னு நினைச்சேன். எத்தனையோ வருஷம் முன்னாடி நடந்துருச்சு அது. ஆனா இன்னைக்குமே வந்து அப்புறம் தான் தெரியுது இது இல்லடா வாழ்க்கை, இதுக்கு பின்னாடி ஒரு லேர்னிங் இருக்கு. நான் ஒன்னொன்னு போகும்போது நான் டே டு டே எல்கேஜிக்கு போற மாதிரி போறேன், எல்கேஜி ஸ்டூடெண்டா போறேன். ஏன்னா அதுல கத்துக்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல போறேன். இப்ப நான் இங்க ஒண்ணு பண்றேன், ஆனா இதுல இருந்து என்ன கத்துக்கிறேன் அப்படின்றது இன்னைக்கு இன்டர்வியூமே எனக்கு புதுசுதான். ஓகே ஓகே. சோ இட் இஸ் எவ்ரி டே இட்ஸ் நியூ திங் இல்லையா? சோ அது யூ ஹேவ் டு லேர்ன். ஒரு நாளையும் வந்து புதுசா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஆங்கரா இருந்தா ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எஸ்கே வர பாக்குறாங்க. ஏன்னா அவருடைய லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப பெருசு. அவர் ஆங்கரா இருக்கும்போது ஒரு விஷயம் கத்துட்டு இருப்பாரு. ஓகே நம்ம ஆக்டர் ஆகணுமா, அதுக்கு ஒரு விஷயம் கத்துட்டு இருப்பாரு. அவருடைய growth வந்து உண்மையிலே வந்து வேற மாதிரி. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் ஆங்கரா இருந்து பாருங்க, அவங்களுடைய ஸ்டைல் வேற. சோ நீங்க சொல்லுமா அந்த பாத்தை எடுத்துக்க வேணாம், நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போறதா பெட்டர். அண்ட் எனக்கு வந்து எனக்கு வந்து மகான் ஒரு படம், மகான் படம் வந்து அந்த படம் தியேட்டர்ல வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பாய் மொமெண்டா வெயிட் பண்ணது. பார்த்தா அந்த படம் ஓடிடில பார்த்துக்கிட்டு இருக்கேன். மெயினா நான் எதிர்பார்த்தது என்னன்னா, ஸோ விக்ரம் சாரும் துருவும் அந்த ஃபேஸ் ஆஃப் ஆவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த தசராவோடது அது செம்மையா இருந்துச்சு. அது நீங்க ஆன் ஸ்பாட்ல பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் வந்து விக்ரம் சாரும் துருவ் விக்ரம் என்ன சொன்னாங்க அது இல்ல ஆக்சுவலா இந்த இது வரைக்கும் இது யாருமே கேட்டதில்ல. தேங்க்ஸ் ஃபார் ஏன்னா இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கொரியோகிராஃபி. நான் அதை அப்படி பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்னா இதான் ஸ்டெப்பு, இப்படிதான் இருக்கணும். ஒரு வைல்டான சாங்னா இதுதான் மூவ்மெண்ட், ஒரு ஸ்டைலிஷ் சாங்னா இதுதான் மூவ்மெண்ட் அப்படின்னு ஆல்ரெடி மைண்ட் செட் ப்ரீஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு டீகோட். லைக் நான் டீகோட்னா நிறைய விஷயம் உள்ள போய் அதுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல என்ன நடக்குது அதுக்கான இது. இப்போ நான் யூஸ்வலாக சொல்ல போனா எல்லா டான்ஸ் ஃபார்முமே வந்து இப்போ நம்ம யோகா வந்து சொல்லுவோம், இப்போ வந்து ஃப்ராக் பொசிஷன், பிஜின் போஸு, அதாவது கோப்ரா பொசிஷன் இப்படின்னு யோகால சொல்லுவோம். அதாவது கோப்ரா போனா இப்படி பெண்ட் பண்ணி பாம்பு மாதிரி இப்படி லிஃப்ட் பண்ற, பாடி லிஃப்ட் பண்ற, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அனிமல், நேச்சர், கிரீச்சர் பேஸ் பண்ணி இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம கத்துக்கிட்டதே வந்து ஒரு இந்த மாதிரி நேச்சர் கிட்ட தான் நம்ம கத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனிமல் கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். இப்படிதான் டான்ஸ் ஃபார்ம் உருவாச்சு. இப்ப நம்ம சிம்பிளா சொன்னா போனா நம்ம தமிழ் இதுல வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாட்டம், இது மாடு வேஷம் போட்டு ஆடுவாங்க. இது எல்லாமே வந்து அதுல இருந்து அப்படியே நம்ம எடுத்தது தான். சைனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லயன் டான்ஸ்னு இருக்கும், டிராகன் டான்ஸ்னு இருக்கும். இது எல்லாமே அது மாதிரி ஒரு கிரீச்சருமே வந்து ஒரு அசைவுகள் கொடுத்து அது மூலியமா தான் டான்ஸ் கன்வெர்ட் ஆச்சு. ஓகே. ஸோ இப்போ அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு இதுக்கும் அந்த மாதிரி ஒன்று செட்டப் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ இது வந்து நான் யோசிக்கிறேன். ஐம் நாட் சேயிங் என்னடா புத்திசாலித்தனமாக யோசிக்கிறான் அப்படிலாம், அதாவது ஓவராக பேசுகிறேன் அப்படிலாம் நினைக்க வேணாம். நான் என் பாயிண்ட்ல நான் அதை சொல்கிறேன். என் பாயிண்ட்ல நான் எப்படி அதை பார்க்குறேன், எப்படி அதை டிரைவ் பண்ணுறேன். மேபி இது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் டு திங்க் அபவுட் இட். ஸோ நான் அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு ஃபைட்டு, அட் தி சேம் டைம் ஒரு 2 பேரும் மீட் பண்ணுற ஒரு ஜோன். அது வந்து நான் வந்து ஒரு இந்த சேவை சண்டை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா. அந்த சேவல் சண்டை தான் அதோட கான்செப்ட். ஸோ நீங்க அவரோட மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேவல் சண்டையோட ஐடியாலஜி தான். இது ஆர்டிஸ்ட்கே தெரியாது. இதை நான் அவங்ககிட்டயே எக்ஸ்பிளைன் பண்ணல. அவங்களும் என்ன இந்த மூவ்மெண்ட் ஒரு மாதிரி இப்படி நல்லா கையில் இப்படி இருக்கு அப்படின்னா. ஆனால் நான் வந்து மியூசிக்கோட கம்போஸ் பண்ணும்போது நான் என்ன யோசிச்சேன்னா அந்த என்னோட நீங்க அப்படியே ரெண்டையுமே வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சேவலோட ஃபைட்டு வந்து ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல எந்த சேவல் அக்ரெசிவா இருக்கோ அது வந்து அதோட விங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வரும். அதுதான் வந்து துருவா நம்ம பார்த்தோம். ஓகே, அவர் இப்படி ஸ்டெப் போட்டு தான் வருவாரு. ஆமா, அதான் துருவா பார்த்தோம். ஆப்போசிட்ல இருக்கிற வந்து அவர் திரும்பி பார்க்கற என்னன்னா அந்த சேவல் நடிக்க வருதுன்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடக்கிற அந்த மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த சேவல்ஸோட ஃபைட்டோட ஐடியாலஜி தான் அது. ஓகே. ஆனா இது வந்து இங்க தமிழ் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஒரு ஈஸியா ஒரு குத்துப்பாட்டு ரீச் ஆயிருது. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசா யோசிச்சா அது யாருமே கேட்கல இது வரைக்கும். அது நாமளும் அது ஃபீல் பண்ணல. பட் இப்ப நீங்க கேட்டதுனால அது பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சு. இல்ல அது பார்க்கும்போது அந்த நீங்க என்ன டெலிவர் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபீல் வந்து கிடைச்சது. ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் ஆகுறது, அதுக்கப்புறம் கடைசியா வந்து துருவ் வந்து அந்த நாக்க துருத்திட்டு இப்படி வந்து அது வேற ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபன்னாவும் இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமால நம்ம வந்து எதிர்பார்க்கிற ஒரு அப்பாவும் பையனும் அப்படின்றத தாண்டி அப்பாவை டாமினேட் பண்ணி பையன் பண்றது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு. See, we don't want to see this as a dance. Okay. See, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க டான்ஸ்னா
நம்ம என்ஜாய் பண்ணி தலையெல்லாம் ஆட்டிட்டு இப்படி கை அப்படின்னு ஒரு ஜோன், அதுவும் ஒரு ஜோன், அது ஒரு டைப் ஆஃப் டான்ஸ், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனா இதுல வந்து டான்ஸ் தேவைப்படல. ஓகே. இதுல வந்து ஒரு கேரக்டர் ரிவீல் பண்றோம், அந்த கேரக்டரோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த கேரக்டர் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு, அந்த கேரக்டர் வந்து அதோட ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேரக்டர் வைங்களேன். அது அந்த துருவோட கேரக்டர் அப்படிதான். அந்த கேரக்டர் வந்து எப்படி அதை ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுது, அதை எப்படி ரிதமேட்டிக்கா அது கனெக்ட் பண்றோம், ஓகே, இப்படின்றதான் அதோட அந்த அந்த ஐடியா தான் இந்த பாட்டு. அதுல வந்து நான் டான்ஸ் ஸ்டெப் போடணும்னு நினைச்சதுன்னா நான் பேர் வாங்கிட்டு போயிருப்பேன், எனக்கு இதான் ஸ்டெப் இப்படி போடுங்க ஜாலியா ஆடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா அது இல்லை அங்க. ஐ வாஸ் திங்கிங் ஈவன் கார்த்திக் ஜி கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு பெரிய ஜோன் என்னன்னா அதான், அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஓகே, ஓகே. ஸோ அது மாதிரிலாம் அதே மாதிரி துருவ் வந்து போலீஸ்னு எனக்கு அங்கே ஷூட்டிங் போற வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்படியா? அவர் வந்து அப்பா பையன் அப்படின்னு. நான் வந்து கேட்குறேன், அப்பாவை ஏன் வந்து பையன் இது பண்ண வரேன், அவர் போலீஸ். ஓ போலீஸ் அப்படின்னு. அப்போ ஏன் அப்பாவை பண்ணாரு, அப்பா ஒரு டான் பாவம் அப்படின்னு. இந்த மாதிரி தான் சில டைம்ல நடக்கும். ஏன்னா மீட் பண்றதுக்கான சில டைம் எல்லாம் பிஸியில் இருக்கும்போது சில சீக்வன்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். அதெல்லாம் அது நல்லா போச்சு. ஆனா மெயினா வந்து எனக்கு ஸ்டண்ட் டைரக்டரா இருக்கலாம், ஸோ வந்து டான்ஸ் கொரியோகிராஃபரா இருக்கட்டும், அவங்க முதற்கொண்டு அந்த கேரக்டரோட ஆர்க்கு தெரிஞ்சு அந்த கேரக்டருக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நான் ரீசெண்டா எடுத்த இன்டர்வியூ மூலமா தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஓகே இது ஆப்போசிட் அப்படின்ற ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சிருக்கு, அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கலாம். அதே மாதிரி கோட் படத்துல அந்த பாம்பு நெளிவு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் இருக்கிற அந்த விஜய்க்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க ஓகே, அப்போ இதுல வந்து இவ்வளோ மைண்ட் ஒர்க் இருக்கு, மக்கள் ஐ மீன் கிரியேட் பண்றவங்க இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது, அவங்களுடைய டெடிகேஷனும் வந்து புரிஞ்சுது. எண்ட் ஆஃப் தி டே வந்து இந்த ரிவ்யூ பண்றவங்க நீங்க சொன்னதுக்கப்புறம் ஓகே, இப்போ இவ்வளோ பண்றவங்கள நானே வந்து ஏதோ ஒரு படத்துல வந்து இந்த படம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்போ எனக்கே வந்து ஒரு மாதிரி கில்ட் இருக்கும். ஸோ அது எனக்கு புரிகிறது. அண்ட் மெயினா ஒரு கொரியோகிராஃபரா இவ்வளோ ஒரு ஜர்னி வந்து வருது, நீங்க ஒர்க் பண்ணி எனக்கு வந்து இவர் என்னைக்குமே பெஸ்ட்டுங்க, இந்த மொமெண்ட் எனக்கு என்னைக்குமே பெஸ்ட்டுங்க அப்படின்னா யாரு கூட இருந்த மொமெண்ட் உங்களுக்கு பெஸ்ட்? மெயினா நிறைய இருக்கும், பட் கவுண்டா கூட நீங்க சொல்லிக்கலாம். இல்ல யார், ஐ மீன் யார் கூட? டைரக்டரா இல்ல ஆக்டர்ஸ்? ஆக்டர் வந்து பேசிக்கா வந்து ஐ ஹாவ் நிறைய பேத்து கூட ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ஃபர்டபுள் ஜோன், அதாவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியா அப்படியே இருக்கும்னா உண்மையாலுமே விக்ரம் சார் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஓகே. அவர் ஒரு ஜாலிங்க. அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு மாதிரி கூட இருந்து அவர் கூட பாட்டு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பாட்டு பண்ற ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. அது விக்ரம் சார் வந்து இஸ் an அமேசிங் பர்சன். ஓகே. செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் வந்து ஷூட்டிங் அந்த விக்ரம் சார் ஷூட்டிங்னா சந்தோஷமா போவேன். ஓகே. ஐயோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியா இருக்கும். ஏன்னா நம்ம போய் ஏதோ ஒரு சின்ன விஷயம் தப்பா நடந்துருச்சாலும் அதை அவர் கரெக்டா ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி அதான் நான் சொன்னேன்ல, நம்ம பாசிட்டிவா பாக்குறது இல்லை அப்படின்னு, அதை அவர் அப்படி பார்ப்பாரு. அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும், அதனால தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்குவார். வெரி ஜென்யூன் பர்சன். அண்ட் சூர்யா சார் கூட ஆப்வியஸ்லி இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன். அதனால சூர்யா சாருக்கும் எனக்கு அவர் கூட இருக்கும்போதும் அப்படிதான். அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நான் ஒரு தடவை உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ப்ரெஷரா ஷூட் போயிட்டு இருக்கேன். இந்த கண்ணாடி ஒரே நாள்ல முடிக்கணும். அப்போ காலையில நான் அப்படியே பிரச்சனை, என் மைண்ட் ஃபுல்லாவே வந்து இந்த ஒரு நாள்ல எப்படி இவ்வளவு முடிக்கிறது அப்படின்னு. அதாவது ஒரு போர்ஷன், இந்த டான்ஸ் போர்ஷன் மட்டும், ஃபுல் சாங் வந்து we took some time. ஆனா அந்த ஒரு நாள் சீக்வன்ஸா அந்த டான்ஸ் போர்ஷன் முடிக்கணும், ஜெயில் சீக்வன்ஸ் ஃபுல்லா, அது ஒரு நாள்ல முடிக்கணும். அப்போ ஜெயில் சீக்வன்ஸ் ஃபுல்லா முடிக்கணும்னா நான் அந்த ப்ரெஷர் மைண்ட்ல இருக்கு எனக்கு. அப்படியே உட்காந்துருக்கேன். அவருக்கும் அந்த இது இருக்கு, டைம் இருக்கும், டைம்குள்ள பண்ணணும் எல்லாம். ஒரு சைடில் நாங்கள் அந்த பாட்டு பாடுற அந்த கேரக்டரை ஷூட் பண்ணுறோம், ஒரு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா டான்சர்ஸ் கூட இருக்கிறது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்சர்ட்ஸ் மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்துகிட்டு இருந்தோன்னே சூர்யா சார் வர வந்து அப்பவுமே பின்னாடி உட்காந்து அகரம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நான் இப்படி நான் முன்னாடி இந்த மானிட்டர் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி இங்கே உட்காந்துருக்காரு, உட்காந்துட்டு ஃபோனில் அகரம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன மனுஷன் இவர், யோசிச்சு பாருங்களேன். அதாவது எத்தனை பேர் வந்து தான் உழைச்ச காசுலேருந்து இன்னொருத்தங்களை நம்ம படிக்க வச்சிடலாங்க. ஆனால் அவரோட கெரியர் செட் ஆகுற வரைக்கும் அவங்க கூட இருக்காங்க. இப்போ WHO வந்து ஒரு கேண்டிடேட் வந்து அகரம் மூலியமா போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவர் கூட பார்க்கும்போது இல்லை, எனக்கு அவர் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் வருது. எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த மனுஷன் வந்து படமும் பண்றாரு, அந்த 2Dல எடுக்கிற எல்லா படத்தோடும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அந்த ஃபில்ம் மேக்கிங்ல. அந்த படத்தோட கதையில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஒரு சமுதாய கருத்து இருக்கும், அவங்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். மேஜரா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் பத்தி அவ்வளோ விஷயம் பேசியிருப்பாங்க.
நிறைய படத்துல சொல்றேன். பசங்க இதுல எதுவும் சொல்லியிருப்பாங்க. பசங்கள்ல இருக்கும், இப்ப ஜோதிகா மேம் பண்ண படத்துல இருக்கும். நிறைய விஷயத்த அவங்க கனெக்ட் பண்றாங்க. ஆனா அது படமும் நல்லா இருக்கும். ஆமா, சும்மா ஏதோ கமர்ஷியலாவும் இதாயிரும். ஆமா. ஏதோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி இருக்காம, அது படமா சூப்பரா இருக்கும். அது எல்லாத்துக்கும் எமோட் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ஹேவ் அ பிக் ரெஸ்பெக்ட் ஆன் ஹிம். ஓகே. அவரு சம்பாதிக்கிற காசு வந்து கொண்டு போய் திருப்பி இஸ் கிரியேட்டிங் சச் அ கைண்ட் ஆஃப் அ பெர்சன். ஒரு இன்னொரு ஜெனரேஷனை உருவாக்குறாருங்கும்போது இட்ஸ் எ கிரேட். நானும் பர்சனலா வந்து சில அகரம் ஸ்டூடண்ட்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப ஏதோ ஒரு கடைக்கோடியான காலேஜ்ல போய் நம்ம மீட் பண்ணும்போது, நான் இந்த மாரி அகரம் மூலமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் ஒரு கூஸ்பம்ப் மொமெண்ட் ஒண்ணு கிடைச்சது. ஓகே. ஸோ எங்கேயோ இருக்கிற அவங்கள தேடி புடிச்சு அவங்களுக்கு ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா ப்ரோ அந்த பையன் சொல்றான், "ப்ரோ உங்களுக்கு யாராவது பசங்க யாராவது படிக்கணும், இந்த மாரி எதனா சொல்லுங்க. நாங்க எங்க அகரம் மூலியமா நான் கேட்போம்." அப்படின்னு. ஏய் என்னங்கங்க ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஆமா. அது கேட்கும்போது. ஏன்னா நான் இங்க இவரு ஞானவேல் சார்ன்னு ஒருத்தர் இருக்காரு. தெரியுமா ஆமா. உங்களுக்கு? அவர்தான் அந்த அ வேட்டையனோட டைரக்டர். அவர் ம். ஃபர்ஸ்ட் படம் பண்ணது வந்து கூட்டத்தில் ஒருத்தன் வந்து அவர்தான் டைரக்ட் பண்ணாரு. அந்த படத்துல நான் வொர்க் பண்ணியிருந்தேன். ஆமாமா. அவர் எனக்கு தெரியாது. அவர் வந்து அகரம் வந்து அவர்தான் கூட இருந்து ஹி ஸ்டார்ட்டட் தட் இனிஷியேட்டிவ். அவர் கூட இருந்து சூர்யா சார் கூட இருந்து ஓகே. வொர்க் பண்றாரு. அவர் என்கிட்ட சொல்லுவாரு இந்த மாரி. லிட்டரலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அகரம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு ஊருக்கு தேடி இவங்களே போவாங்களாம். ஓ! போய் அந்த கேண்டிடேட் மீட் சும்மா யாரோ படிக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்க மார்க்ஸ் அவங்க படிக்கிறாங்களா? அவங்க உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்களா? அப்படின்னு இவங்களே போய் இப்போ யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ம். நம்ம இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல இந்தாங்க இத வச்சுக்கங்க. இத வச்சு படிங்க அப்படின்னு போயிரலாம். இல்லன்னா வருத்தப்பட்டுட்டு, ஐயோ! நம்மளால முடியலையே! அப்படின்னு கூட போலாம். ஆனா அவரு போய் அந்த டைம் எடுத்து இது கரெக்ட்டான கேண்டிடேட் போய் சேரணும். அதாவது கரெக்ட்டான ஒரு ஸ்டூடண்ட்க்கு போய் சேரணும். கரெக்ட்டான ஆளுக்கு அது ரீச் ஆகணும். அவங்க அடுத்த லெவலுக்கு போணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது சூப்பரான விஷயம் ஆக்சுவலா. அதுதான் அது வெரி அது நெறைய பேர்னால பண்ண முடியாது. படிக்க காசு குடுத்துரலாம். ஆனா படிப்பு குடுக்க முடியாது. ஆமா. இவரு வந்து படிப்பு குடுக்குறாரு. எஸ். அதான் முக்கியம். அத ஃபாலோ பண்ணி கரெக்ட்டான ஆளுக்கு போறது ரொம்ப பெரிய விஷயம். கரெக்ட். அண்ட் மெயினா வந்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள பத்தி நான் கேட்கணும். பொதுவாவே சொல்லுவாங்க, இந்த மதுரைக்காரங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே அவர் மதுரைக்காரன் அது எப்படி எப்படி அவர் கேரக்டர் எப்படி? அது அந்த 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 மாரி ஏதாவது குவாலிட்டிஸ் பார்த்திருக்கிறீங்களா? இல்ல, இல்ல. எங்க பார்த்தாலும் மதுரைன்னு ஒரு பேச்சு வந்து டாக் ரொம்ப ஓவரா இருக்கு. உண்மையாலுமே அவர் வந்து கொஞ்சம் அவரு கெத்து தான். ஓகே. கார்த்திக் சுப்புராஜ் இவர பொறுத்தவரைக்கும் அவர் செம்ம கெத்து தான். அதுல ஓகே. டவுட்டே கிடையாது. ஆல்வேஸ் ஹேஸ் தட் ஜோன். ஓகே. ஆனா அவரு உண்மையா நாங்க பழகும்போது எங்களுக்கு என்னன்னா ஒரு குழந்தை மாரி அவரு. ஓகே. அவர் எல்லாத்துக்கூடயும் எதார்த்தமா பேசுவாரு. ஜோக்ஸ்லாம் சொன்னா பயங்கரமா சிரிப்பாரு. அதாவது நார்மல் ஜோக் நம்ம மனசு புண்படக்கூடாதுன்னு கூட நல்லா சிரிப்பாரு. அது மாரி ஒரு குழந்தை மனசு நல்லா ஜாலியா இருப்பாரு. ஓகே. ஆனா ஹி ஹேஸ் தட் அந்த அந்த ஒரு ஒரு கெத்து இருந்துகிட்டு அவர் பார்க்கும்போதே செம்ம கெத்து இல்ல அப்படின்ற மாரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகும். ஓகே. பட் அட் த சேம் டைம் பெர்சனலி இஸ் வெரி எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. ஓகே. அதாவது சில இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு. ஒரு பையன் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஓடி வரான். அதெல்லாம் வந்து யூசுவலா வந்து கேஷுவலா அப்படி நடந்து போயிடலாம் அவரு. அவர் அந்த பையனை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க இதெல்லாம் வந்து நார்மலா அவர் வந்து இன்னைக்குமே வந்து ஃபீல் தட் இஸ் நானும் இந்த குரூப்ல ஒரு நார்மலான ஒரு பெர்சன் தான் ஓகே. அப்படின்னு தான் அவர் அந்த லைஃபை லீட் பண்ணிருக்காரு. எந்த இடத்துலயுமே வந்து இஸ் நாட் ஷோயிங் அப் ஐ எம் பிக் டைரக்டர் அப்படிலாம் எதுவுமே காட்டிக்காம நார்மலான பர்சனா தான் இருக்காரு. கனிமா பாட்டு மாஸ்டர். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுல மெயினா பூஜா ஹெக்டே அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அதிகமா பேசுறாங்க. அவங்க ஸ்டெப் போடுற ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க இந்த இப்படி ஒரு ஸ்டெப் போடும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டெப்ல அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அது ரொம்ப ஒரு மாரி கியூட்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்த பாட்டு எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணும்போது, அவங்க எக்ஸ்பிரஷனுக்கு ஏதோ தனியா ஒரு மெனக்கட்றாங்களா? அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்குது. உண்மையிலே மெனக்கட்றாங்களா? அது என்ன ஆக்சுவலா? இல்ல ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அந்த லோக்கலைஸ் சாங் இருக்குல்ல, அந்த லோக்கலா ஒரு குத்து அந்த ஓகே. மாரி ஐ திங்க் அது வந்தது இல்லன்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ம், ம், ம். ஆல்சோ அவங்க அரபி குத்துன்னு ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே அதுல வந்து கொஞ்சம் கிளாஸ் ஆஃப் ஓகே, லோக்கலைஸ்டா ஓகே. இருக்கும். இது ஒரு மாரி பக்கா இறங்கி அடிக்கிற மாரி ஒரு ஓகே. சாங். ஸோ அந்த சாங்ல வந்து அவங்க நான் ஜென்ரலா சொல்லும்போது லோக்கலா ஆடுங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு தடவ கேட்டாங்க. லோக்கல் மீன்ஸ் ஹவ் டு டான்ஸ் லோக்கல் அப்படின்னாங்க. அது எதா இருந்தாலும் ஒரு 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 ஃபீட் கீழ இறங்கிரணும். ஓகே. இறங்கி உட்கார்ந்து இப்படி பண்ணணும். உடனே ஷோ தட் ரியாக்ஷன் அப்படின்னாரு. இன்னும் நாங்க நாக்கு அப்படி கடிச்சிட்டு பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த நாக்கு கடிக்கிறது வரல. ஓகே. இப்படினாங்க. சரி ஏதோ ஒண்ணு கடிச்சிட்டு அப்படியே பண்ணுங்க. ஓகே. அது அழகா இருக்கும் அப்படின்னோன, அவங்க ஒரு மாரி நாக்க வந்து இப்படி வச்சுட்டு ஒரு மாரி பண்ணாங்க. அத கடைசியில அவங்களே ஒண்ணு கிரியேட் பண்ணி அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட்க்கு நம்ம குடுக்குற ஹிண்ட் தான். இப்ப நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எக்ஸ்பிரஷன் தான் அவங்களுக்கு ஓகே. போகும். எஸ். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது இப்படிதான் இருக்கும். இதுக்கு இவ்வளவுதான் பண்ணணும். இதுக்கு இப்படி ஃபேஸ் இந்த மாரி வச்சுக்கங்கன்னு ஒரு ஒரு மெசேஜா கன்வே பண்ணா அவங்களுக்கு ஒரு தாட்டா அது ரிசீவ் ஆயி அவங்க ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. எஸ். அந்த மாரி அவங்களுக்கு ஒரு ஆமா. கரெக்ட் ஒண்ணு கரெக்ட். கிரியேட் ஆச்சு. அது ஆமா. கியூட்டுங்க ஆமா. அப்படின்ற மாரி So அவங்க இருந்தது. பண்றது அழகா இருந்தது. எஸ். கியூட்டா இருந்தது அப்படின்னு சொல்லி ஓகே. ஓகே. அண்ட் உங்கட்ட ஒரு கொஸ்டின்ஸ் இது எப்படின்னா,
நீங்க பண்ண 2 பாட்டு, அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே பிடிச்சு, பாட்டு படத்துல வரும்னு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அத போட்டாங்க. அந்த மாரி 2 பாட்டு வந்து படத்திலே இல்ல. அது என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருதா? தெரியல ஒரு சாங் ஆமா. ஆமா. ராங்கு ராங்கு சாங். இன்னொரு பாட்டு ஐ திங்க் புஜ்ஜி சாங்கும் படத்துல வரல. புஜ்ஜி. ஆமா. ரைட். இல்ல நெறைய படம் அந்த மாரி. நெறைய தட் இஸ் நாட் நம்மளுக்கு வந்து படத்துக்குள்ள வருது, வெளிய இல்ல. வருதுன்னு அது உங்களுக்கு டிசப்பாயின்ட்மென்ட் ஆச்சோ இல்லையோ, ஆடியன்ஸ பார்த்து எனக்கு எனக்கு கண்டிப்பா ஆகல. ஏன் ஆகல அப்டின்னா, ஓகே. ஒரு கதைங்கிறது வந்து ஒரு சாங் ஒரு ஃபிலிம்குள்ள ஒரு பாட்டுன்றது வந்து, அந்த ஃபில்ம சரி. என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான். ம், ம். இப்ப நம்ம ப்ரோமோ சாங்கா போடுறோம்னா வேற. இப்ப ராங்கு ராங்குலாம் ப்ரோமோ சாங் தான் எடுத்தோம். ஓகே. ஏன்னா, அது அவங்க 2 பேரும் ஆடுனாங்கன்னா, அந்த 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 ரிலேஷன்ஷிப்பே வந்து வேற மாரி இருக்கும். ஏன்னா, அவங்க ஒரு சமந்தா மேம் வந்து அவங்க ஒய்ஃபா இருந்தாங்க அப்டின்னா, திடீர்னு வந்து இவங்க கூட அவங்க ஆடுனாங்கன்னா, அதனால தான் அந்த சாங்க ப்ரோமோவா கன்வெர்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இதான் அந்த அந்த ஐடியா. அப்படிதான் அட்லி என்கிட்ட சொன்னாரு. ஸோ இதுல வந்து ஈவன் புஜ்ஜி சாங்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, Netflix இந்த மாரி இதுக்குள்ள போம்போது என்ன ஆகுதுன்னா, யூ நீட் a லாட் ஆஃப் வெர்ஷன்ஸ். ஓகே. தமிழ்ல ஒண்ணு பண்ணணும், இங்கிலீஷ் அதுக்கான டைம் ஜோன் அந்த டைம்ல இல்லாதனால, மொத்தமா இருக்கிற 3 சாங்க தூக்கி அப்படியா? ஆமா. ஏன்னா எல்லாரும் படத்த பார்த்துட்டு இல்ல அப்படிதான் என்ன என்கிட்ட சொன்னாங்க. சொன்ன அப்படிதான் நானும் நம்பிட்டேன். ஓகே அப்படின்னு. ஓகே. ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்த படங்கள் மூலமா எங்களுக்கு அதாவது ஒரு எதார்த்தமான ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்ப பார்க்கும்போது இது டான்ஸ் அப்படின்றத தாண்டி ஒரு 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 ஆர்ட்டா எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குடுக்குறதுக்கு வந்து தேங்க் யூ ஸோ மச். அண்ட் எனக்கு வந்து மகான் பத்தி அந்த விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க் யூ ஸோ மச். நன்றிகள். எஸ். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.